ஹலோ. ஏய் ராகினி, போனே எடுக்க மாட்டியா? சாரிடி, உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தேன். சொல்லிட்டு இன்டர்வியூ என்ன ஆச்சு? நல்லா தான் பண்ணேன், வில்லெட்டியும் சொல்லிட்டாங்க. நீ எதுக்கும் பயப்படாதடி, எல்லாம் என் அண்ணன் பார்த்துப்பான். நீ எப்படியும் செலக்ட் ஆயிடுவ, அதுக்கு நான் கேரண்டி. அதெல்லாம் சரிதான். இப்போ நான் எங்க தங்குறது? நீ தான் வேணி வீட்டுக்கு போறதா சொன்னியே. அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அவங்க எல்லாருமே இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இப்போ அங்க போக முடியாதுல்ல. இப்போ நான் அவங்க ஏரியால தான் நின்றுட்டு இருக்கேன்டி. எங்க போறதுனே தெரியலடி. அப்போ எங்கடி போற? பிஜி ஏதாவது போறியா? அது எனக்கு அலர்ஜி, நான் அங்க போக மாட்டேன். ஏய், அப்ப திரும்ப ஊருக்கு போறியா? எப்படியும் ஒரு வாரம் ஆகும் ஆஃபர் லெட்டர் வரதுக்கு. முடியவே முடியாது. ஊருக்கு மட்டும் என்ன போன்னு சொல்லாத. எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி தள்ளி விடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போன அவ்வளோதான், இவளுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்போ என்ன பண்ண போற? ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா சொல்ல. ஏய், ஒரு நல்ல சான்ஸ். என்ன? உன் அத்தை நீ சென்னையில இருக்கதா சொன்னல, அவன்கிட்ட கேளு. இல்லடி, அது ஒன்றும் சரி வராது. ஏன், உனக்கு விருப்பம் இல்லையா? அது இல்லாமையா? ஏய், உன்னோட சைல்ட்ஹுட் கிரஷ் நீ தானே சொன்ன, நீ ஏன் தடுமாறுற? அவங்களுக்கும் பிடிக்கணும்ல. அதெல்லாம் பிடிக்கும்டி, பேசி பார்க்காம நீயா முடிவெடுக்காத. வந்தா மலை, போனா ஹேர்னு விட்டுடுறீ. அப்படிங்கிற? ஆமான்றேன். வேலை மட்டும் இல்லடி, லைஃபே கிடைக்க சான்ஸ் இருக்கு. சரி, நான் பேசி பார்க்குறேன். ஐயோ, அட்டன் பண்ணிட்டானே. இப்போ என்ன பண்றது? அமைதியா இருக்காது, ஏதாச்சும் பேசுடி. ஓகே, நான் அட்டன் பண்ணிட்டு பேசவே மாட்டாங்க. ஹலோ, அமைதியா இருக்காது, பேசுடி. ஹலோ. அது நான் வந்து உள்ளவா. உட்காரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது இருந்தா ஆயிக்கிறியா? இல்லை, பரவாயில்ல. தப்பா எடுத்துக்காதீங்க, அவசரத்துல எங்க போறதுன்னு தெரியல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? சில்லா இரு. ஏன் நர்வஸா இருக்க? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
உங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி கூடலாம் பேசக்கூடாது சொல்லியிருக்காங்களோ? ஐயோ அதெல்லாம் இல்லை. பயப்படாத. உனக்கு எவ்வளோ நாள் இங்கே இருக்கணுமோ அவ்வளோ நாள் இருந்துக்கோ. ம். அப்புறம் நம்ம ஃபேமிலிஸ் தானே சண்டை போட்டிருக்காங்க, நம்ம இல்லைல்ல. அப்புறம் என்ன, ஃபீல் ஃப்ரீ, கம்ஃபர்டபுளாக இரு. அங்கே ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அதை நீ எடுத்துக்கோ. ம். சரியா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன். ம். ஹலோ. என்னடி ஆச்சு, செட்டில் ஆயிட்டியா? ம் ஏதோ ஆயிட்டேன். ஆமா, அவன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்லாத, மரியாதையா பேசு. ஓஹோ, இது வேறயா? நல்ல பையன்டி. ட்ரை பண்ணி பார்க்கறியா இல்லையா? சும்மா இருடி, பயமா இருக்கு. இங்க பாருடி, பயந்தாலாம் வேலைக்கு ஆகாது. இறங்கி பாரு. அப்படியா சொல்ற? அப்படிதான் சொல்றேன். இவ்வளோ நாள் பயந்தே வாழ்ந்துட்டோம். இனிமேலாச்சும் பிடிச்சத பண்ணுவோமே. சொல்கிறா. என்ன மச்சான், எங்க இருக்க? வீட்டில் தான், வேற எங்கே இருப்பாங்க? சரிடா, இந்த வீக்கெண்டு நம்ம ரமேஷ் மச்சானுக்கு பர்த்டே. உன் வீட்டில் தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரிடா. கன்ஃபார்மா வந்துருவோம்டா. ஏய், இல்லைடா, எங்கள் வீட்டில் இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டம். ஏன், உங்க வீடு ஃப்ரீயா தானே இருக்கு, அப்புறம் என்ன? அது இல்லைடா, எங்கள் வீட்டில் ரிலேட்டிவ் வந்திருக்காங்க. ஏய், உன் வீட்டுக்கு எப்படா ரிலேட்டிவ் வந்திருக்காங்க? கதை விடுறியா? சொன்னா புரிஞ்சுக்கோடா. இப்போ நீ உண்மையை சொல்றியா இல்லை நானே வீட்டுக்கு வரட்டுமா? டேய், அதாவது எங்கள் அத்தை. எது, அத்தை வந்திருக்காங்களா? டேய், அத்தை இல்லைடா, அத்தையோட பொண்ணு வந்திருக்கா. அடப்பாவி, இது எப்போ? நேற்று தான்டா. ஒரு இன்டர்வியூ விஷயமா இங்கே வந்திருக்கா. 1 வீக் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாளாம். அப்போ 1 வீக் ஒரே ஜாலி தான். டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவன் என்னை விட 3 வயசு சின்ன பொண்ணுடா. இதெல்லாம் ஒரு விஷயமாடா? அவன் 60 வயசு டிஃப்ரெண்ட்லேயே மேரேஜ் பண்ணிக்கிறான்டா. இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்க பாரு. டேய், முதல்ல ஃபோனை கட் பண்ணு. அப்புறம் இந்த 1 வாரம் எவனும் என் வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்க. வெய். சாப்பிட்டு போக மாட்டீங்களா? இல்லை, கேன்டீனில் தான். இனிமே நானே சமைக்கிறேன், சாப்பிட்டு போங்க. சரியா? ஆ, நான் நல்லா தான் சமைப்பேன், பயப்படாதீங்க. இல்லை, அதுக்கு இல்லை. உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத கஷ்டம்? எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சமைக்கட்டா? ம். இங்க பக்கத்துல எங்க மெடிக்கல் இருக்கு? ஏன், என்னாச்சு? உடம்புது சரியில்லையா? இல்ல, வாங்க வேண்டியது கொஞ்சம் இருக்கு. மெடிக்கல் பக்கத்து தெருவில் தான் இருக்குது. உனக்கு அர்ஜென்ட்னா சொல்லு, டெக்ஸ்ட் பண்ணு, நான் ஒன்றும் வாங்கிட்டு வரேன். ஓகே. ம். ஏங்க, உங்களுக்கு பிடிச்ச சாங் அன்னைக்கு கேட்டுட்டு இருந்தீங்களே, வந்து உட்காந்து பாருங்க. வாங்க. அட வாங்கன்னு சொல்றேன்ல.
ஐயோ ச்சே கொடு, நான் வேற சேனல் வைக்கிறேன். ஆஹா, ஷோ அடடா சும்மா சொல்லி வைப்போம். வேற சேனல் மாத்துறீங்களா? இதோ மாத்துறேன். ஐயோ, இது வேற ஒர்க் ஆயித்துல மாட்டேங்குது. ஒர்க் ஆகல ரிமோட்டு. நீ பார்த்துட்டு நான் அப்புறம் வரேன். இந்த சாங்க்கு என்ன குறைச்சல்? இல்ல இந்த சாங்க்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. ம்? தண்ணி வரலையா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? அமிர்தா, அமிர்தா. சொல்லுங்க. தண்ணி நின்றுச்சு, கொஞ்சம் மோட்டர் போட்டு விடுறியா? ஐயோ டூ பாத்ரூம் போகும்போது தண்ணி நின்னுச்சா? அதெல்லாம் இல்ல, குளிக்க வந்த தண்ணி இல்ல. சரி சரி இதோ போறேன். மோட்டார் ஸ்விட்ச் எங்க இருக்கு? வெளியவா உள்ளவா? பேசாம இவர்கிட்ட கேட்டுலாமா? வேணாம், நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். போனாலான்னு தெரியல, தண்ணியும் வரல. ஐயோ என்னது இது கருமம். ஐயோ 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 அமிர்தா, நீ இன்னும் போலியா? ஐயோ போறேன் போறேன் போறேன். சாரி சாரி சாரி, நான் போறேன். பார்த்துட்டா. என்னடி, ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? எனக்கு லவ்லாம் அப்ரோச் பண்ண தெரியலடி. நீ அவருக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர்னு சொன்னல? ஆமா. அது என்ன ஸ்டோரி ஏதுன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. உன்கிட்ட அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணவே. அப்படியே அவர் சொல்லிட்டாருன்னா நீ அவர்கிட்ட க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும்ல. சரி. எனக்கு பிடிச்ச சாங். என்ன சொன்ன? எனக்கு பிடிச்ச சாங்னு சொன்னேன். ஓ, யுவன் வாய்ஸ், அந்த மியூசிக் பா, லவ் பண்ணாதவங்களை கூட அழ வச்சிடும்ல. உண்மைதான். உங்களுக்கு
லவ் ஃபெயிலியரா? ஃபேமிலி ஃபுல்லாக பேசிக்கிட்டாங்க. சும்மா சொல்லுங்க. எதுக்கு இப்போ இந்த டாபிக்? உங்களுக்கு எதுவும் தப்பாக தோணலைன்னா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எதுக்கு இதெல்லாம்? அது பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா நான் அவங்கள பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். அதனால தான் கேட்டேன். நம்ம ஃபேமிலிக்குள்ளே தானே சண்டை, நமக்குள்ளே இல்லைல்ல. சொல்ல வேண்டான்னா விட்டுருங்க. என்னோட சோகம் ஒருத்தரை பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது உங்களை பாதிக்குதே, அது தெரியலையா? அது பர்சனலான விஷயம்னா நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அவ பேர் ஜனனி. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆச்சு. 7th ஸ்டாண்டர்டில் தான் அவன் எங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணான். அவள் சென்னை கிடையாது, சொந்த ஊர் ராஜபாளையம். எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் அவளுக்கும் ஒரு நல்ல ஃபேமிலி. அப்பா, அம்மா, அக்கா, ஜனனி. ஜனனி எங்கள் ஸ்கூல் சேர்ந்த ஃபஸ்ட்டு ஒரு மாதத்தில் யார்கிட்டையும் பேசவே இல்லை. ரொம்ப அமைதியான பொண்ணு, கொஞ்சம் கூச்ச சுபாவம் வேறு அதிகம். ஆனால் அவள் ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் பேசினான். அப்புறம் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இங்கே தான் ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து பேசினாலே லவ்வர்ஸு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்களே, அதே மாதிரி தான் எங்கள் ஸ்கூல்லேயும் அங்கங்கே அரசல் பர்சலாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே ஜனனிக்கும் தெரிய வந்துச்சு. ஜனனியோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவள் போய் ஜனனி கிட்ட ஸ்கூலில் இந்த மாதிரி நீயும் இந்த பையனும் லவ் பண்ணுறீங்க அப்படி இப்படி பேசுகிறாங்கன்னு அவட்ட அட்வைஸ் பண்ணி இனிமேல் அவன்கிட்ட பேசாதன்னு சொன்னான். அதுக்கு ஜனனி என்கிட்ட பேசவே மாட்டான்னு நினச்சேன். ஆனால் ஜனனி என்கிட்ட பேசினான். எனக்கு அதுக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு உணர்வை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. எனக்கு அப்புறம்தான் ஜனனி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. நான் லவ் பண்ணுறேன்னு ஜனனி கிட்ட சொல்லவே இல்லை. அவளும் என்கிட்ட சொல்லலை. அப்படியே கொஞ்சம் டேஸ் போச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா 12th ஃபைனல் எக்ஸாம் வந்துருச்சு. லாஸ்ட் எக்ஸாம். நாங்கள் எப்படியும் பிரிஞ்சிருவோமோன்னு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இன்றைக்கி தான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூலில் லைப்ரரி ஒன்று இருக்கும், அங்கே வச்சு சொல்லிட்டேன். ஆமாம், அவள் அதுக்கு என்ன சொன்னா? நானும் ஒன்று லவ் பண்ணுறேன்னு அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிட்டா. என் லைஃப்லேயே மறக்க முடியாதுண்ணா. அந்த மாதிரி சந்தோஷத்தை என் லைஃப்பில் நான் அனுபவிச்சதே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்கிறது கூட வார்த்தையே இல்லை. அப்புறம் ஒரே காலேஜில் படிக்கணும்னு நினச்சோம். சில பல ரீசன்ஸ்னால முடியல. லீவு கிடைக்கும்போது அப்பப்போ பார்த்துப்போம், பேசிப்போம். நான் எங்கள் லவ் அப்படியே கொஞ்ச நாள் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அக்கா ஒரு பையனை லவ் பண்ணுறதா வந்து சொன்னான். அது அவங்க வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு அவங்க அக்கா அந்த பையனோட வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. அவங்க வீட்டில் இது பெரிய பிரச்சனையாச்சு. ஊரில் எல்லாம் பொண்ணை ஒழுங்காக சரியாக வளர்க்கலன்னு சொல்லி அவங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டோம்.
ஜனனி குடும்பமே செதஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜனனி எங்க லவ் பண்ற போறான்னு சொல்லி அவங்க சொந்தத்திலேயே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரில. நான் வேலைக்கு போல, காலேஜ் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன். எங்க வீட்டில் போய் சொன்னேன். எங்க அம்மாவும் அங்க போய் பேசினாங்க. ஆனா எதுவுமே கரெக்டா வேலைக்கு ஆகல. நான் ஏதோ பெரிய இவன் மாதிரி நேராக அவள் வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டேன். அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ஆளுங்க வச்சு அடித்தாங்க. 1 மாதம் ஹாஸ்பிட்டல் தான் இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டலில் கூட நடுவில் இருந்தேன்ல, அதுக்கு அதுதான் ரீசன். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், முடியல. கடைசியா அவளை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். சரி, அவ சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைச்சேன். அடுத்த 3 மாசத்துல ஒரு நியூஸ் வந்துச்சு. அவ சூசைட் பண்ணி இறந்துட்டா. மொத்தமா என் உயிரை எடுத்துட்டு போயிட்டா. உயிரே இல்லாம தான் அப்பெல்லாம் வாழ்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளில வரணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அவ இருந்தாங்க இருந்து மறந்துட்டு வேற திசையில போக ஸ்டார்ட் பண்ணேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். அவளை மறந்துட்டேன்னு கேட்டா இல்லை, ஆனா வழியோட வாழ பழகிக்கிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு துக்கமான விஷயம் நடந்துச்சுன்னா சீக்கிரமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் கண்டிப்பா நடக்கும். இந்த மகான் படத்துல ஒரு டயலாக் வரும்ல, இஃப் யூ லவ் சம்திங் செட் இட் ஃப்ரீ, இஃப் இட் கம்ஸ் பேக் இட்ஸ் யோர்ஸ், இஃப் இட் நாட் கம் பேக் இட் நெவர் வாஸ். அதுதான் உண்மை. கரெக்டு தான்.
இன்னொரு குட் நியூஸ், எனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு. ஏ சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கொஞ்சம் நல்லா சிரிச்சுட்டே சொல்லலாமே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். போய் வீட்டில் சொல்லிட்டு மறுபடியும் இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். பிடிச்ச வேலை கிடச்சிருச்சுல? கிடைச்சிருக்கு, போனா தானே தெரியும் வேலை எப்படி இருக்குன்னு. சரி, நீங்க எதுவுமே நினைக்காம போய் தூங்குங்க. குட் நைட். ஓகே. அவளுக்கு நம்மளை பிடிக்குமா? இல்ல நம்மளே அப்படி நினைச்சிட்டு இருக்கோமா? ஒருவேளை பிடிச்சிருந்தா? ஒருவேளை பிடிக்கலனா? பேசாம நம்மளே கேட்டுடலாமா? ஐயோ, கேட்டுட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டாருனா மறுபடியும் எப்படி அவளை ஃபேஸ் பண்றது? ரொம்ப கஷ்டம். அவளுக்கு பிடிச்சிருந்தா அவளே சொல்லுவா. அவருக்கு பிடிச்சிருந்தா அவரே சொல்லட்டும். தேங்க்ஸ். அதை நான் தான் சொல்லணும். ஊருக்கு போனதும் நெக்ஸ்ட் என்ன பிளான்? வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட வேலை கிடைச்சிருச்சு, நான் போய் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை எதுவும் பார்க்க வேணான்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஏன் கல்யாணம்னா பயமா? அப்படிலாம் இல்லை, பிடிச்சவங்களா இருக்கணும்ல. ஓ, இப்போ வரைக்கும் யாரையும் பிடிக்கலையா? உங்களை தான் பிடிச்சிருக்கு, நீங்களே சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓய், என்னாச்சு? அப்படிலாம் இல்லை, பார்ப்போம். ஏன் உங்களுக்கு வேற யாரையும் பிடிக்கலையா? அதான் பிடிச்சிருக்கு, எப்படி உங்ககிட்ட அதை சொல்றது? ஹலோ. அந்த படத்தில் சொன்னது தான், இஃப் யூ லவ் சம்திங் செட் இட் ஃப்ரீ, இஃப் இட் கம் பேக் இட்ஸ் யுவர்ஸ், இஃப் இட் நாட் கம் பேக் இட் நெவர் வாஸ். நானும் அப்படிதான் இருக்கேன், அதுவா வருதான்னு பார்க்கலாம். நானும் வெயிட் பண்ணுறேன், திரும்ப அதுவாக வருதான்னு பார்க்கலாம். ஆனால் பாரேன், ஒருவேளை ரெண்டு பேருமே இதுவாக வரட்டும்னு இருந்துட்டாங்கன்னா தேவையில்லாமல் பிரிஞ்சிருவாங்கல்ல? உண்மைதான். போகாதன்னு சொல்லுங்க. நான் கிளம்பட்டா? நீ போகலன்னு சொல்வேன்னு எதிர்பார்த்தேன். போயிட்டு வா. சரி, ஆட்டோ வந்துருச்சு, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. பாய். ஒருவேளை ரெண்டு பேருமே
இப்போ வரட்டும்னு இருந்துட்டாங்கன்னா தேவையில்லாமல் பிரிஞ்சிருவாங்கல்ல. வாழ்ந்த நாட்களை எண்ணாத நாளும் இல்லையே, சீராக சென்ற பாதையும் ஏன் என்று தடமாறுதே. ஹலோ அமிர்தா. நான் இங்க ட்ரெயின் ஏறிட்டேன், அதை சொல்ல தான் கால் பண்ணேன். ஓ சரி, நீ பார்த்து கேர்ஃபுல்லாக போ. எதனாலும் கூப்பிடு. சரி ஓகே, நான் வச்சிடுறேன். நிஜமா சோகமா இருக்கீங்களா? ம் உங்களை தான் கேக்குறேன். நிஜமா சோகமா இருக்கீங்களா? நான் இப்போ வந்தது சந்தோஷமா இருக்கா இல்ல வருத்தமா இருக்கா? ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். சந்தோஷமாக தான் இருக்கு. ஃபேஸ் பார்த்தா அப்படி தெரியலையே. நீ வந்தது எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு. அப்போ சொல்லி இருக்கலாம்ல. நீ ஏன் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். ரெண்டு பேருமே அதுவா வரட்டும்னு நினைச்சிட்டா தப்பாயிடும்ல. உண்மைதான். அப்போ ஃபர்ஸ்ட் யார் சொல்றது? நீயே சொல்லு. ஆ, நீங்களே சொல்லுங்க. இல்லை, நீயே சொல்லு. அதெல்லாம் முடியாது, நீங்களே சொல்லுங்க. சரி, சொல்லலை, பட் கேட்குறேன். என்ன பிடிச்சிருக்கா உனக்கு? சின்ன வயசுல இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுங்க. பிடிச்சிருக்க அம்மு, போதுமா? ஆல்ரெடி ரெண்டு வீட்டுக்கும் பெரிய பிரச்சனை. எப்படி வீட்டில் சொல்றது? ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ இப்போ நான் இங்கே தான் இருக்க போறேன். ம் நாளைக்கு கால் பண்ணி ஏன் வரலன்னு கேட்பாங்க. நான் உண்மையை சொல்ல போறேன். ம் என் சைடு எப்படி சமாளிக்க போறேன்லாம் தெரில. ஆனால் எதுனாலும் பார்த்துக்கலான்னு ஒரு தைரியம் இருக்கு. ம் கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல? ஆ ஆ ஆமாம், கிளைமேட் சூப்பராக இருக்கு. ஒரு சின்னதாக வாக் போலாமா? இப்போ வா. ஆமா, இந்த கிளைமேட்ல நடக்கிறது எவ்வளோ கிக்கா இருக்கும் தெரியுமா? கேட்காத இசையே கேட்குதே, என் நெஞ்சம் பூக்குதே, தீண்டாத தென்றல் தீண்டியதே, இது என்ன மாயமே? காதலே சிரிக்காமல் சிரிக்கின்றேன், நடக்காமல் நடக்கின்றேன், ஏதோ நான் உலர்கின்றேன் மயக்கத்திலே. நீரின்றி நீனில்லை, நீயின்றி நான் இல்லை, விலகாதே கலையாதே புது மேகமே.
இது கரெக்டா இருக்குமா? வேற வழிதான் இல்லையே. அப்போ சொல்லிடலான்னு சொல்றீங்களா? ஃபேஸ் பண்ணுவோம் எதுவாக இருந்தாலும். ஒருவேளை அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்படி யோசியேன், ஒருவேளை ஓகே சொல்லிட்டாங்கன்னா? அப்படி சொன்னா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. நிலைமையும் அப்படிதானே இருக்கு. உங்க ஃபேமிலிக்கு எங்க ஃபேமிலியை பார்த்தாலே ஆகாது, எங்க ஃபேமிலிக்கு உங்க ஃபேமிலியை பார்த்தாலே ஆகாது. அது அப்புறம் யோசிப்போம். உனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்குல்ல? அதிகமாவே இருக்கு. ஒரே டைமில் 2 பேரும் கால் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? ஒரே டைம்லயா? ம் ஆமாம், ஒரே டைமில் நம்ம 2 பேர் வீட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எங்க அம்மாவை நினைச்சாலே எப்படி பேச போறேனே தெரியல. எனக்கும் அதே நிலைமை தான். வேணும்னா இப்படி பண்ணுவோமா? எப்படி? நீ என்னோட வீட்டில் சொல்லு, நான் உன்னோட வீட்டில் சொல்கிறேன். ஐயோ, அதுக்கு இதுவே பரவாயில்ல. ஏய் இங்கே பார், நல்லா யோசிச்சு பார். நீ எங்கள் வீட்டில் யாரை பார்த்து பை பண்ணோம் தெளிவாக சொல்லிடு. நான் உங்கள் வீட்டில் சொல்லிடுறேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும். சரி, வேற வழிதான் இல்லையே. ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, கால் பண்ணு. நான் என் அப்பாவுக்கு கூப்பிடுறேன். ம் ம் நான் எங்கள் அம்மா கால் பண்ணுறேன். ரிங் போகுது. ரிங் போது, ரிங் போது. ஒர்க் அவுட் ஆகலையா? சரி விடு, ஃபீல் பண்ணாத. எங்க வீட்ல என்ன சொன்னாங்க? என்னெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஐடியாவே இல்லை. இல்லனா அவங்க மனசு மாற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? எனக்கு என்னமோ அவங்க மனசெல்லாம் மாறுற மாதிரி தெரில. அவன் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம 2 பேரோட ஃபேமிலி வேற, அந்த மாதிரி. ஏதாவது ஒரு முடிவை நம்ம எடுக்கணுமே. பெரிய முடிவாக எடுக்கணும். அப்போ பெரிய முடிவாவே எடுப்போம். கல்யாணம் பண்ணிக்கலாமா? ம் இல்லனா இவங்க கண்டிப்பா நம்மள பிரிச்சிடுவாங்க. எனக்கும் அந்த யோசனை வந்துச்சு. அப்படிலாம் நடந்தா அப்புறம் இவங்களால நம்மள பிரிக்க முடியாதுல்ல? முடியாது. அப்போ எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? நீயே சொல்லு. நாளைக்கு? என்ன விளையாடுறியா? நான் நிஜமா தான் சொல்றேன். எப்போ என்ன பிரச்சனை வேணா நடக்கலாம். ம் எனக்கு ஓகே தான். சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா போதும்ல? போதும்.
எதுக்கு சிரிக்கிற? ஒரு வாரத்தில் எல்லாம் மாறுதில்ல? எவ்வளோ பெரிய டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறோம். இத்தனை வருஷமா எனக்கு பிடிச்ச டிசிஷன் எதுவுமே நான் எடுக்கல. இப்பயாவது எடுக்க முடியுதே. ஓகே, நாளைக்கு போய் கல்யாணம் பண்ணிப்போம். ஆமா, நாளைக்கே பண்ணிக்கலாம். டேய், நாங்கள் ரெடி தான்டா. நீங்கள் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அங்கே தான் இருக்கீங்களா இல்லை? சரிடா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாம் ஓகே தானே? அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுல? சரிடா, சரி, இதோ கார் வந்ததும் வந்துடுறோம். ம். பேசாதே, பார்க்காமல் போகாதே, தேடி நான் பார்க்க மறுக்காதடி. நல்லா இருக்கா? ஆ, உனக்கு பயமே இல்லையா? எதுக்கு? இந்த கல்யாணம் வீட்டு எதிர்த்து பண்ணுறோமே, அதான் கேட்டேன். எப்படினாலும் யாரையாவது கல்யாணம் பண்ண தானே போறேன். தெரியாதவங்கள கல்யாணம் பண்றதை விட இப்போ ரொம்ப தெரிஞ்சவங்கள பிடிச்சவங்கள கல்யாணம் பண்றேன். ம். அதனால இப்போ என்ன? இருந்தாலும் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. ஏன்? தெரில, என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி வேற. அம்மாக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? ஆ, தாராளமாக பண்ணு. எதுவாக இருந்தா என்ன, ட்ரை பண்ணு. எங்கள் வீட்டில் தான் அக்செப்ட் பண்ணல, உங்கள் வீட்லையாச்சும் நீ ட்ரை பண்ணி பாரு. எடுக்கல, கட் பண்ணி விடுறாங்க. ஆ, சரி விடு. என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறுவாங்க. ஆ, ஹாய்டா, இதோ வரோம். வா போலாமா? வா. உட்காரு. பூ அது இதெல்லாம் வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணல, தப்பா எடுத்துக்காத. நான் கூட தான் பால் இதெல்லாம் எடுத்துட்டு வரல. இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் தெரியுமா? எனக்கு எப்படியோ ஃபீல் ஆகுது.
எந்த மாதிரி? அது கரெக்டாக சொல்ல தெரியல. எனக்கும் தான். ஹார்ட் பீட் ஒரு மாதிரி ரொம்ப அதிகமா இருக்கு. வயிறெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. ஏன் பாத்ரூம் ஏதாச்சும் போகணுமா? ஏய் சிச்சி, அப்படிலாம் இல்லை. உச்சத்துல அப்படி இருக்குன்னு சொன்னேன். ஓ, நினச்சி கூட பார்க்க முடியல. திடீர்னு இப்படி நடக்கும்னு. ஆமா. உனக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே பிடிக்குமா? ஆமா. நான் தான் கவனிக்காமல் விட்டுருக்கேன்ல. ஆமா. உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்க கூட பேசணும்னு நினைப்பேன். ஆனா பயந்து ஓடிடுவேன். அப்புறம் நம்ம ஃபேமிலி சண்டை போட்டதுக்கு அப்புறம் அதுவும் நடக்காம போயிடுச்சு. விடு, நம்மளால பிரிஞ்ச ஃபேமிலி நம்மளாலே ஒன்று சேரும். இப்படி பண்ணிட்டோம். பிரிஞ்ச ஃபேமிலி இன்னும் கூட கொஞ்சம் பிரியாம இருந்தா சரிதான். இதுக்கு மேலே பிரியறதுக்கு என்ன இருக்கு? சேருவாங்க, நீ ஒன்றும் பயப்படாத. நடந்தா சந்தோஷம். இவ்வளோ பிரச்சனையில ஃபர்ஸ்ட் நைட் வேற. எனக்கு அந்த நினைப்பே பெருசாக இல்லை தெரியுமா. வாழ்க்கை அப்படியே போகிற போக்கில் போயிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பயம்லாம் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரொம்ப பொறுப்பாக இருக்கணும்னு தோணுது. வேற என்னெல்லாம் தோணுது? வேற உன்னை நல்லா பார்த்துக்கணும், ம் சம்பாதிக்கிறதெல்லாம் சேவிங்ஸ் பண்ணணும், ம் ஃப்யூச்சரில் கஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கணும். இந்த மாதிரிலாம் அப்படி இப்படின்னு தோணுது. உனக்கு எதுவும் அந்த மாதிரிலாம் தோணலையா? எனக்கு குழந்தை பெற்றுக்கணும், அழகா ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்கள நல்லபடியா வளர்க்கணும், அவங்க கூடவே இருக்கணும், நிறைய சண்டை போடணும், அப்புறம் சேர்ந்துக்கணும், அந்த மாதிரிலாம் தோணுது. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. கேட்கறதுக்கு மட்டும் இல்லை, நடந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆ, இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா புரியல. நான் ஒன்று கேட்பேன், நீங்க உண்மையை சொல்லணும். என்ன? இந்த நேரத்துல இப்படி கேட்குறாளேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேளு. இல்லை, ஜனனி கூட கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருந்திருக்கீங்களா என்ன? அப்படி இப்படின்னா? அப்படி இப்படின்னா அப்படி இப்படிதான். புரியல. புரியாத மாதிரி நடிக்காதீங்க. என்ன போட்டு வாங்குறியா? இங்கே பார், ஒன்று சொல்லட்டுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணா அந்த பொண்ணை நமக்கு வேற மாதிரிலாம் பார்க்க தோணாது. புரிஞ்சுதா? புதுசா சொல்றீங்க. ஆனா எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? மற்றவங்கள பற்றி எனக்கு தெரில, ஆனால் நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்போ இப்போ அப்படி தோணலையா? சீரியஸாக இல்லை. உங்களுக்கு உடம்புல எதுவும் பிரச்சனை அந்த மாதிரி இல்லையே? ஏய், என்ன பேச்சு பேசுற நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல, சும்மா கேட்டேன். ஏன்? ஆனா நீ இந்த அளவுக்கு பேசுவியா? நல்லா உன்னை மங்கினின்னு தானே நினைச்சேன். இது வரைக்கும் பேசினதில்ல, அதான் இப்ப பேசுனீங்க இருக்கீங்களே. இந்த ஃபீல் கூட நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு எதுவும் வேண்டாம். அப்போ பேசலாமா நைட்டு ஃபுல்லா? எதை பத்தி? எதை பத்தியாவது. சரி.
சிரிக்காமல் சிரிக்கின்றேன், நடக்காமல் நடக்கின்றேன், ஏதோ நான் உலர்கின்றேன் மயக்கத்திலே. நீரின்றி நீனில்லை, நீயின்றி நான் இல்லை, விலகாது கலையாது புது மேகமே. போதாதடி இது போதாதடி, என் கண்ணோடு கண்ணோட்டி கொள்ளாதே. ஐயோ பேசாதடி நீ பேசாதடி, உன் மௌனங்கள் எனக்குள்ளே செய்தானே. போதாதடி இது போதாதடி, என் கண்ணோடு கண்ணோட்டி கொள்ளாதே. ஐயோ பேசாதடி நீ பேசாதடி, உன் மௌனங்கள் எனக்குள்ளே செய்தானே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. பார்த்தா அப்படி தெரியலையே. நைட்டு அவளை பற்றி பேசினல்ல, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி. ஒன்றும் இல்லை, நீ விடு. சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போகிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, நானும் சமைச்சு வைக்கிறேன். ம். தேவையில்லாம ஜனனியை பத்தி பேசிட்டோமோ? யார் நீங்க? அரவிந்த் இருக்கானா? அவரு வெளில போயிருக்காரு. நீங்க? என் பேர் ஜனனி. என்ன பேர் சொன்னீங்க? ஜனனின்னு சொன்னேன். என் பேரு. நீங்க இறந்துட்டதா சொல்லி கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? உன் பேர் என்ன? அமிர்தா. ஓ, ஆமா, அரவிந்த் எங்க இல்லையா? இல்ல, ஏதோ வெளியே போயிருக்காரு.
நீங்க இறந்துட்டதா சொன்னாரு. ஆமாம், இறந்துதான் போயிருந்தேன். என்ன பண்ணுறது, திடீர்னு உயிர் வந்துருச்சு. ஹே, ஜஸ்ட் கிட்டிங். மற்றவங்கள வச்சு அவர்கிட்ட நான் தான் இப்படி சொல்ல சொன்னேன். ஏன்? எல்லாம் விதி. சும்மாதான் அவன் வாழ்க்கையில் திரும்ப நான் வரவன் நான் நினச்சேன். அவனாவது என்னை மறந்து அவன் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் அப்படி சொல்ல சொன்னேன். பின்னையே இப்போ வந்து நினைக்கிறியா? வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டேன். ரொம்பவே அழுதுருக்கேன். ஒருவேளை நான் இழந்த வாழ்க்கையை எனக்கு திரும்பி கிடைச்சதுன்னா அதை எடுத்துக்கலாம்னு நினச்சேன். அதான் கிடைச்சதுன்னா அதை எடுத்துக்கலான்னு வந்திருக்கேன். இங்க வாஷ்ரூம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்டு. அரவிந்த் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியாதா? அதான் சொன்னேனே, சொல்லலன்னு. கால் பண்ணி பார்க்கலாமே. அவர் அட்டன் பண்ணல. ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? அட, உண்மையா சொல்லுங்க. இல்ல, என்னை பத்தி ஏதாவது பேசியிருந்தா அவன் மூட் அவுட் ஆயிருப்பான். அதான் கேட்டேன். நேத்து பேசணும். அப்போ அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். மனசு கஷ்டமா இருந்தா அவன் கடலை பார்க்க போயிடுவான். நான் இறந்துட்டதான் அவன் நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா? அதான் அங்க போய் அழுது அவன் மனசு அமைதிப்படுத்த போயிருப்பான். நான் உள்ள இருக்கிறத அவங்கிட்ட சொல்லாத. ஏன்? சர்ப்ரைஸா இருக்கட்டும். எங்க போயிட்டு வர? கால் பண்ண நீ ஏன் அட்டன் பண்ணல? ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு. சாரி, கவனிக்கல. எங்க போயிட்டு வர? அது ஃப்ரெண்டை பார்க்க போனேன். மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் பீச் வரைக்கும் தனியாக போயிட்டு வந்தேன். காஃபி கொண்டு வரட்டுமா? கொண்டு வா. யார் கேட்டது? உன்னோடு வாழ்ந்த நாட்களை எண்ணாத நாளும் இல்லையே. சீரா
சென்ற பாதையும் ஏன் இன்று தடம் மாறுதே தள்ளி தள்ளி மெல்ல தள்ளி தூரம் போகாதே அன்பே என்னை இங்கு தனிமையில் வாட்டி விடாதே காலந்தோறும் உன்னை எண்ணி எங்கச் சொல்லாதே பெண்ணே விழும் மலை துளி வந்து மண்ணை சேராதே எடுத்துக்கோ. உனக்கு உனக்கு ஒன்றும் ஆகல. ம்ஹும். எதுக்காக இப்படிலாம் போய் சொன்ன? என்னை மறக்கணும் தான் பொய் சொல்ல சொன்னேன். எவ்வளோ நினச்சிட்டு இருந்த தெரியுமா உன்னை? நீ இப்போ எப்படி இருக்க? சொல்லிருக்கலாம்ல. ஏன் அப்படின்னா ஷாக் ஆயிட்டியா? எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா? என்ன எதுவும் கேட்க மாட்டியா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன் மேரேஜ் என்ன பிரச்சனையாச்சு? டிவோர்ஸ்ட். அதனால தான் இப்போ உயிரோடவே இருக்குன்னு நினைக்கிறேன். அமிர்தா, நான் அரவிந்த் கொஞ்சம் தனியா பேசிக்கலாமா ப்ளீஸ்? நீ எதுவுமே பேச மாட்டியா? உன்னெல்லாம் எப்படி பேசுவடா? நீ இப்போ சந்தோஷமா இருக்கியா? உனக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது? சந்தோஷமா இருக்க மாதிரி ஏதோ நடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, நல்லாவே கண்டுபிடிக்கிற. சரி, நீயே சொல்லு. எனக்கு எது கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியும், ஆனா நீ சொல்ல மாட்டேல்ல. உன்கிட்ட மறுபடியும் கேக்குறேன், உண்மையாவே நீ சந்தோஷமா இருக்கியா? இப்போ நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? என்கிட்ட நீ எந்த மாதிரி சத்தியம் பண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம்.
நான் அரவிந்த் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். 5 minutes தான். ம். நீ எதுவும் தப்பா? பிரச்சனை இல்லை. அரவிந்த் எனக்கே ஷாக்கா இருக்கும்போது உனக்கு எப்படி இருக்கும்னு புரியுது. என்னதான் இருந்தாலும் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் தானே. நான் அடுத்து வந்தவ தானே. உனக்கு என்ன தோணுதோ அதே முடிவிடு. என் மனசோ அவன் மனசோ கஷ்டப்படும்லாம் நினைக்காத. நான் இல்லாம நீ சந்தோஷமா இருப்பியா? தெரியல. இரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னால அவன் இல்லாம வாழ முடியுமா? இங்க பாரு, நான் அவனை உண்மையா லவ் பண்றேன். உன்னை விட அவன் எனக்கு வேணும். அவன் கிட்ட உன்னை விட்டுட்டு வர சொல்லிட்டேன். அப்படி சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு நீ வேணும் அரவிந்த், அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு. நீ கூட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். சொல்லு அரவிந்த், நீ தான் இப்ப டிசைட் பண்ணணும். நீ இறந்துட்டேன்னு தெரிஞ்சதும் எனக்கு தோன்ற முதல் விஷயம் சூசைட் தான். நான் நினச்சி கூட பார்த்ததில்ல உன்ன மாதிரி. ஏன் உன்னை விட அதிகமாக என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுவான்னு. இன்னும் என்னை லவ் பண்ணா. உண்மையை சொல்லணும்னா உன் நினைப்பே எனக்கு வராத அளவுக்கு அவள் எனக்குள்ளார இருக்கா. நீ இல்லாமல் கூட என்னால் வாழ முடியும். ஆனால் அவள் இல்லாமல் உனக்கு புரியும் நினைக்கிறேன்.
அவன் உனக்கு தான், வச்சுக்கோ. அவனை சந்தோஷமா பார்த்துக்கோ. உயிரே உனையே கேட்குது, மனமே உடலை வாட்டுது, மொழியே எனில் நின்று போனது, வழியே தடுமாறி போனது. நெஞ்சிலே உன் ஞாபகம் நீயின்றி இல்லை பூரணம். தொடரட்டும் இந்த வேதனை படலம், நினைத்ததை விட நேர்ந்தது கடினம். ஏன் அலற? ஒரு மனதினில் பரவுது துயரம், நான் வாடினேன். எதுக்கு? முடிந்தது அந்த சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. பேரடியினில் உரமென வாழும் இங்க பாரு, உயிர் எங்கிடவா நீ என் மனசு முழுக்க வந்துட்ட. சென்னை இல்லாம கூட வாழ முடியும்னு காட்டிட்ட. ஆனா உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. என்னால இருக்க முடியாது.